எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க. அந்த கிரிக்கெட் மேட்ச் முழுசா பார்க்கும்போது செம்ம த்ரில்லிங்கா இருக்கும்ல. அந்த த்ரில்லிங் மேட்ச்ல இருக்கும். ஆனா, இங்க இந்த டீமுக்குள்ளேயே ஒரு த்ரில்லிங் இருக்கும். அது என்ன த்ரில்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஆர். அதாவது ஒரு மேட்ச்ல டீம் ஒர்க்ன்றது ரொம்ப முக்கியம் நமக்கு தெரியும். பிராட்காஸ்டிங் டீம் அப்படின்றது ஒரு மிக பெருசு. அங்க அத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க. பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பிசிஆரை நோக்கி ஒரு பயணம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் இனிஷியல் டிபார்ட்மெண்ட், அதாவது இன்புட் டிபார்ட்மெண்ட். கேமராவில் வந்து நிறைய கேமரா செட்டப் இருக்கும், மல்டி கேம் செட்டப். பல கேமரா வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து இன்புட் ஆகி இதுதான் அவங்க பார்ப்பாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பாருங்கள் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு. இதுதான் இனிஷியல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. இவங்கலேருந்து தான் அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்விட்சிங் டிபார்ட்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, மல்டி கேம் செட்டப். ஸோ இது என்னென்னா, இவங்க தான் வந்து உட்காந்துருக்காருல, அவர் தான் டேரக்டர் அசிஸ்டண்ட். அவர் தான் டிசைட் பண்ணுவார் எந்த ஷாட் ஆன் ஏரில் போகணும் அப்படின்னு. அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இது வந்து ரொம்ப 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 நான் சொன்னல ஏற்கனவே, ஒரு மேட்ச்சில் த்ரில்லிங் இருக்கட்டும், இவங்களும் த்ரில்லிங்காக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு ஆக்டர் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவார் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம டப்பிங்கில் பார்த்துக்கலாம், எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது உண்மையிலேயே இங்கே தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கேமரா டிபார்ட்மெண்ட் சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் எது ஆன் ஏரில் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது இந்த டிபார்ட்மெண்ட் தான். நம்ம எதுவுமே சொல்லுவோம்ல, ஆக்சுவலாக என்ன மாதிரி கேப்சர் பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு. நம்ம சில விஷயம்லாம் வைரலாக கிரிக்கெட் மேட்ச்சில் போகும். ஒரு அழகான பெண்ணை காட்டுவாங்க, அழகான குழந்தையை காட்டுவாங்க, ஏதாவது ஒரு க்யூட்டான விஷயங்கள் எதாவது நடக்கும். நம்ம கேமராமேனை பாராட்டுவோம். ஆனால் உண்மையான ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் தான். இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க யார் எப்படி கரெக்டாக ஆன் ஏரில் போகணும் அப்படின்னு. அப்படியே இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் வந்து ஆடியோ டிபார்ட்மெண்ட். முழுக்க முழுக்க பல செட்டப், ஒவ்வொரு கேமராவுக்கு ஒவ்வொரு ஆடியோ, அந்த மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட், அதுதான் கிராஃபிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே தான் வந்து எல்லா கிராஃபிக்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க. டிஆர்எஸ்லேருந்து ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்க்குறது முழுக்க முழுக்கவே இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஆடியன்ஸை எந்த அளவுக்கு என்கேஜ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, மேட்ச்சில் மட்டும் அது என்கேஜ்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த கிராஃபிக்ஸும் ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. அது அந்தளவுக்கு என்கேஜ் பண்ணுவாங்க. எல்லா கிராஃபிக்ஸும் இங்கே தான் பண்ண போகிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்தாக்கணும். அது என்ன டிபார்ட்மெண்ட்னா ரீப்ளே டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ரீப்ளே டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம் நமக்கு தெரியும். முதல்வன் படத்தில் ஒரு டைலாக் வரும், அதாவது வாழ்க்கையிலும் விசிஆரில் இருக்க மாதிரி ரீவைண்ட் பட்டன் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே ரீப்ளே போட்டு போட்டு காட்டுறவங்களே இவங்க தான். எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும். தேர்ட் அம்பையருக்கும் முக்கியம், ஃபோர்த் அம்பையருக்கும் இந்த ரீப்ளே டிபார்ட்மெண்ட் முக்கியம், மேட்ச் ரெஃப்ரிக்கு முக்கியம். எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த ரீப்ளே டிபார்ட்மெண்ட். ஸோ இதுதான் டீம் ஒர்க்குன்றது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மேட்ச்சில் எந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கோ அதே மாதிரியான ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தையும் இவங்களும் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். டோட்டல் ப்ரெஷர். மேட்ச்சில் மட்டும் ப்ரெஷர் கிடையாது, இந்த பிசிஆர் முழுக்கவே ஒரு ப்ரெஷர் தான். சொல்லப்போனால் இது ப்ரெஷர் கண்ட்ரோல் ரூம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பிசிஆர். உச்சபட்சமாக இருக்கும். இப்போ நாம் இருக்கிறது செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக். இந்த மேட்ச் நடக்கிறது கர்நாடகா வெர்சஸ் தெலுங்கு, ரெண்டு டீமுக்கு நடக்குது. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு ப்ராட்காஸ்டிங் செட்டப் வச்சுருக்காங்க, செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்னு. நீங்கள் ஐபிஎல்லாம் பார்க்குறீங்களா, அந்த ஐபிஎல்லுடைய ப்ராட்காஸ்டிங் டீம் அப்படின்னு பார்க்கும்போது பிசிசியோடைய ப்ராட்காஸ்டிங் டீம். ஸோ சிசிஎலுக்கு ஒரு தனி ப்ராட்காஸ்டிங் டீம் வச்சுருக்காங்க. இப்போ நாம் இருக்கிறது பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம். இங்கே தான் இந்த ப்ராட்காஸ்டிங் செட்டப் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உண்மையிலே இந்த மாதிரி ஒரு டீமுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். இது ஒரு சின்ன முயற்சி ஒன் இண்டியா சார்பாக. ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.